தங்கம் விலை நாளுக்கு நாள் இல்லை, நேரத்திற்கு நேரம் ஏறிக்கொண்டிருப்பதை சமீப காலமாக பார்த்து வருகிறோம். காலை ஒரு விலை, மாலை வேறொரு விலை, இப்படியாக தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? மக்கள் அதிகம் தங்கம் வாங்குவதாலா, வரி உயர்ந்ததாலா, அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கேள்வி எல்லோரிடமும் எழுந்து கொண்டே இருக்கிறது. உண்மையில் மக்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தினால் தங்கத்தின் விலை குறையுமா என்ற கேள்விக்கும் பதில் இல்லைதான். ஏனென்றால் தங்கத்தின் விலை உலகளாவிய பொருளாதார மாற்றங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம ஊர் நகை கடைக்காரரின் விலை நிர்ணயத்தால் மட்டுமல்ல. கடந்த சில மாதங்களாக தங்கம் விலை தொடர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுமார் 57,000 ரூபாயாக இருந்த சவரன் தங்கம் வெறும் 9 மாதங்களுக்குள் 34,000 ரூபாய் வரை உயர்ந்துவிட்டது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குவதற்கே அஞ்சும் நிலை உருவாகியுள்ளது. தங்கம் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அதில் முக்கியமான ஒன்று, பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை பெருமளவில் வாங்கி குவிப்பது. கடந்த 28 மாதங்களில் மத்திய வங்கிகள் மொத்தம் 28 முறை தங்கத்தை வாங்கியுள்ளன. இதன் மூலம் தங்கத்தின் சந்தையில் பெரிய அளவில் தேவை உருவாகி விலை உயர்ந்து வருகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் மத்திய வங்கிகள் 18 டன் தங்கத்தை வாங்கியுள்ளன என்பது தகவல். இதில் பாதிக்கும் மேலான தங்கத்தை கஜகஸ்தான் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த நாட்டின் மொத்த தங்க இருப்பு 308 டன்களாக உயர்ந்துள்ளது. இதனுடன் பல்கேரியா, துருக்கி, சீனா போன்ற நாடுகளும் தங்கள் மத்திய வங்கிகள் மூலம் பெருமளவில் தங்கம் வாங்கி குவித்து வருகின்றன. குறிப்பாக சீனா கடந்த 10 மாதங்களாக தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருகிறது. தற்போது சீனாவின் மொத்த தங்க இருப்பு 2200 டன்களை தாண்டியுள்ளது என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதே சமயம் அதிக தங்க இருப்பு வைத்திருக்கும் நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்காவிடம் மட்டும் 8133 டன் தங்கம் உள்ளது. அதற்கடுத்து ஜெர்மனி 3350 டன் தங்கத்துடன் 2ஆம் இடத்தில், இத்தாலி 3ஆம் இடத்தில், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. சீனா 6ஆம் இடத்தில் 2301 டன்களுடன் உள்ளது. இந்த வரிசையில் இந்தியாவும் பின்தங்கவில்லை. இந்தியாவின் மத்திய வங்கி தற்போது சுமார் 840 டன் தங்கம் வைத்துள்ளது. ஜப்பான் 846 டன்களுடன் இந்தியாவை சற்றே முந்தியுள்ளது. தங்கத்தின் விலை இவ்வளவு வேகமாக உயர்வதற்கான மற்றொரு காரணம் சர்வதேச அளவில் நிலவும் போர் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார சூழ்நிலையாகும். உலகளவில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகியவை மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் அரசியல் நிலைக்குலைவால் பாதிக்கப்படுகின்றன. இப்படியான சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதுகின்றனர். அதாவது பங்குச்சந்தை, கிரிப்டோ, நாணய மதிப்பு போன்றவை எந்த நேரத்திலும் சரிவடையலாம் என்ற அச்சம் காரணமாக பல நாடுகள் தங்கள் வெளிநாட்டு நாணய இருப்பை தங்கமாக மாற்றி குவிக்கின்றன. இதனால் தங்கத்தின் தேவை பன்னாட்டு அளவில் அதிகரித்து வருகிறது. இப்படியாக தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் நாம் அல்ல, மத்திய வங்கிகளும் உலக அரசியல் சூழலும் தான். அதனால் மக்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தினாலும் விலை குறையும் வாய்ப்பு இல்லை. மாறாக உலக பொருளாதாரத்தில் சீர்திருத்தம், போர் பதற்றம் குறைவு, வட்டி விகிதங்களின் நிலைத்தன்மை ஏற்பட்டால்தான் தங்கம் விலை தளரக்கூடும். தங்கம் விலை இன்று உலக பொருளாதாரத்தின் நெருக்கடியை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக மாறியுள்ளது. போர், பொருளாதார பதட்டம், அரசியல் அனிச்சை இவை எதுவாக இருந்தாலும் அதன் தாக்கம் நேரடியாக தங்கத்தின் விலையில் தெரிகிறது. எனவே தங்கம் விலை நாளை குறையுமா அல்லது இன்னும் ஏறுமா என்பதற்கு பதில் உலகம் அமைதியாகிறதா இல்லையா என்பதில்தான் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.